தேமுதிக யாருடன் கூட்டணி? சற்று முன் வெளிவந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதாவது என்டிஏ கூட்டணிக்கு வராத கட்சிகளுக்கு மிரட்டல் விடப்படுகிறதா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், இது கேப்டன் கட்சி, யாரும் எதுவும் செய்ய முடியாது, மிரட்டவும் முடியாது என்று கூறியிருக்கிறார். மேலும் திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் 50% நல்லது நடந்திருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தலைப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். இதில் கலந்து கொள்வதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறும்போது, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் சுற்றுப்பயணம் இருக்கிறது. கூட்டணி குறித்து கூறுவதற்கு நேரம் இருக்கிறது. பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பின்புதான் தேர்தல் தேதி அறிவிக்கப் போகிறார்கள். அதனால் உரிய நேரத்தில் நல்ல முடிவை எடுத்து அறிவிப்பேன். தேசிய முற்போக்கு திராவிட கழக மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் யாரை அதிகம் விரும்புகிறார்களோ, தேமுதிகவிற்கு எதிர்காலத்திற்கு எது நல்லதோ அந்த வகையில் தாயாக இருந்து தமிழகத்தை கட்டி காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்னுடையது. இந்த கடமையை கேப்டன் என் கையில் கொடுத்திருக்கிறார். சரியான நேரத்தில் அறிவிப்பேன். பிரதமர் அவருடைய கூட்டணி கட்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார். அவருடைய கூட்டணி சார்பாக பங்கேற்று இருக்கின்றார். அது குறித்து நான் ஒன்றும் சொல்ல முடியாது. என்டிஏ கூட்டணிக்கு வராத கட்சிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்படுகிறதா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு, இது கேப்டன் கட்சி, யாரும் எதுவும் பண்ண முடியாது, மிரட்டவும் முடியாது. அவர்களுக்கு என்று கட்சி இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறார்கள். எந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை அவர்கள் முடிவெடுப்பார்கள். தேமுதிக மாநாடு ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவோடு கழக தொண்டர்கள் நிர்வாகிகளின் மிகப்பெரிய உதவியால் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த மாநாடு மதுரை மாநாட்டிற்கு இணையாக பேசப்படுகிறது. தமிழ்நாட்டில் நடக்கும் அனைத்து மாநாடும் வெற்றிதான். விஜய் படத்திற்கு தொடர்ந்து இடையூறுகள் கொடுத்து வருவது பாஜகவா என செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது, சட்டம் தன் கடமையை செய்யும். அரசியலுக்காக செய்கிறார்களா, படத்தில் ஏதேனும் இருக்கிறதா என்று விஜய் தான் பதில் சொல்ல வேண்டும். சட்டம் கடமையை செய்யும், அதைத்தான் நான் சொல்கிறேன். விஜய் கூப்பிட்டு பிரஸ் மீட் நடத்த வேண்டும். திமுக 5 ஆண்டு கால திட்டங்கள் நிறைவேற்றவில்லை என்று மக்களிடம் கருத்து இருக்கிறது. பல தடவை எந்த மார்க் என்று நான் கூறியிருக்கின்றேன். 50% நல்லது நடந்திருக்கிறது. நடக்க வேண்டியது இன்னும் இருக்கின்றது. எல்லா காலத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்கின்றது. இடைநிலை ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள், செவிலியர்கள் எல்லோரின் கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார். இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக மற்றும் தேமுதிக இணைவது தொடர்பாக ஒரு வாரத்தில் பதில் தெரியும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் மாநாடு போல நடைபெற்றிருந்தது. தமிழகத்தில் தற்போது வரை எந்த கட்சிகளும் நடத்திடாத வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் ராமதாஸ் தலைமையிலான பாமக ஆகிய கட்சிகள் இணைவது குறித்து ஒரு வாரத்தில் பதில் கிடைக்கும். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பொய்யான வாக்குறுதிகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இதில் நீட் தேர்வு ரத்து, சொத்து வரி உயர்த்தப்படாது என்று கூறிய திமுக அரசு 3 மடங்கு சொத்து வரியை உயர்த்தியது. இதேபோல மின்சார கட்டணத்தையும் கடுமையாக உயர்த்தி இருக்கிறது. மாதந்தோறும் மகளிருக்கு 1000 கொடுத்தாலும் மக்களுக்கு பெரிய அளவிலான சுமை கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகள் பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பணம் கொடுக்காத போது இந்த ஆண்டு மட்டும்
பொங்கல் பரிசு வழங்கியது எதற்காக? தேர்தல் தோல்வி பயம். அதனால்தான் பொங்கல் பரிசாக ரொக்கப்பணம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று திமுக தலைவர் அறிக்கையில் தெரிவித்திருந்தார். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் காலம் கடத்திவிட்டு வருகிற ஜூன் மாதம் அமல்படுத்தப்படும் என்று முதல்வர் கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் அடிமையாக அதிமுக இருக்கிறது என்று கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அப்படி அடிமையாக இருந்திருந்தால் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்க வேண்டும். காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தான் திமுகவுக்கு அடிமையாக இருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி உலகில் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் அங்கு தமிழை பற்றி பெருமையாக பேசி வருகிறார். திருக்குறளை 23 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து அறிவித்துள்ளார். பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்கு இருக்கை வழங்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம், சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொடர்பு கிடையாது. இதில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் சம்பந்தப்பட்ட அமைப்புகளிடம்தான் கேட்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனக்கு அழுத்தம் இருப்பதாக கூறியது எதன் அடிப்படையில் அவர் அப்படி கூறினார் என்பது எனக்கு தெரியவில்லை என்று நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அளித்த தேநீர் விருந்தில் பாஜக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றனர். இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருந்த பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தேமுதிக LK சுதீஷ் இருவரும் தனித்தனியே சந்தித்து பேசியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேநீர் விருந்து முடிந்து வெளிவந்த LK சுதீஷ் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளிக்காமல் சென்று விட்டார். ஆனால் பாஜக தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். செய்தியாளர்கள் சந்திப்பில் நயினார் நாகேந்திரன் தெரிவித்ததாவது: தேநீர் விருந்துக்கு வந்த GK வாசன், ஜெயக்குமார் ஆகியோருடன் நான் தனித்தனியாக பேசினேன். LK சுதீஷ் என் கல்லூரி நண்பர். அந்த அடிப்படையில் அவருடன் பேசியிருந்தேன். மற்றபடி இந்த சந்திப்பில் அரசியல் எதுவும் பேசவில்லை என தெரிவித்தார். இவர் இப்படி கூறியிருப்பது மூலம் தேமுதிக, அதிமுக கூட்டணியில் இணைய ஓகே சொல்லவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஒருவேளை LK சுதீஷ் ஓகே சொல்லியிருந்தால் நயினார் நாகேந்திரன் நல்ல செய்தி விரைவில் வரும் என்று கூறியிருப்பார். ஆனால் அவர் அப்படி கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவது தொடர்பான இறுதி முடிவு இதுவரை எட்டப்படாத நிலையில் திமுக கூட்டணியில் இணைய தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முடிவு எடுத்திருப்பதாக தேமுதிக வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேமுதிக திமுக கூட்டணியில் இணையுமா அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் இணையுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.